ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க எம்புரான் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா லூசிஃபர் படத்தோட சீக்வல் தான். இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். லூசிஃபர்ல பாத்தீங்கன்னா மோகன்லால் ஒருத்தர் சிஎம் உட்கார வச்சுட்டு போயிருப்பாரு. இப்ப பாத்தீங்கன்னா 5 ஆண்டு அவங்க ஆட்சியும் முடியிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அவங்க பெருசா எதுவுமே நல்லது செய்யல அப்படின்ற மாதிரி இருக்கு. அதனால அவங்க திருப்பி ஜெயிச்சாகணும் அப்படின்றதுக்காக ஒரு சில விஷயங்கள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அது மோகன்லாலுக்கு தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஆனா என்ன பல சீன்ஸ்ல வந்து சப்டைட்டில் தான் போகுது தமிழ். அதை இன்னும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி மேக்ஸிமம் டப் பண்ணி தானா நல்லாவே இருந்திருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது படத்தோட மெயின் பில்லரே பாத்தீங்கன்னா மோகன்லால் தான். அல்டிமேட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. அவங்களோட மாஸ் சீன்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு தரமா இருக்கு. குறிப்பா ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் அல்டிமேட்டாவே பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. பல பேர் நமக்கு தெரிஞ்ச ஃபேஸஸ் தான் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே தரமா பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி படத்துல ஒரு ஆக்ஷன் போர்ஷன்ஸ் எல்லாம் பயங்கர மிகப்பெரிய பாசிட்டிவ்னு சொல்லலாம். ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸுமே தரமா இருக்கு. அதே மாதிரி டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லயும் படம் பயங்கர சவுண்டாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே சூப்பரா பண்ணி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி படத்துல வர டைலாக்ஸ் எல்லாம் பல டைலாக்ஸ் நல்லா இருக்கு. நம்மள கவர்ற அளவு இருக்கு. ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது தான் படத்தை கொஞ்சம் கோட்டை விட்டாங்களோ அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. ஏன்னா இந்த படமே பாத்தீங்கன்னா மோகன்லால் படம் தான். ஆனா மோகன்லாலே பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரம் கழிச்சு தான் வராரு. அது இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ்னு சொல்லலாம். அதனாலேயே படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்லோவா போது, பிக்கப்பே ஆகல. செகண்ட் ஹாஃப் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ஒரு நீட்டான ஸ்கிரீன் பிளேல எழுதி எடுத்திருக்காங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் எல்லாருமே ஒன்ஸ் பார்க்க வேண்டிய ஒரு படமா தான் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.